ஒரு வழியா ஆஃப்டர் அ லாங் வெயிட்டிங் நம்ம பிராண்ட் நியூ டே வீக்ல இருக்கோம். இன்னும் ஒரு 2-3 நாள்ல படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. சில பேர் என் கேம்க்கு அப்புறம் மார்வலே பாக்குறத ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாம் தியேட்டர்ஸ்ல இப்போ வந்து உட்காந்தாங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கும். பட் டோன்ட் வரி, ஒரு 2-3 மூவிஸ் அண்ட் சீரிஸ் பார்த்தாலே போதும் உங்களுக்கு பிராண்ட் நியூ டே பக்காவா புரியும். கண்டிப்பா உங்கள எல்லாருமே ஃபார் ஃப்ரம் ஹோமும் நோவே ஹோமும் பார்த்திருப்பீங்க. இது தவிர்த்து நீங்க பார்க்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ்னா டேர்டெவில் பார்ன் அகெயின் அண்ட் பனிஷர், இந்த 2 சீரிஸ் பார்த்தா போதும். ஏன்னா ட்ரைலரை வச்சு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் இதுல இன்வால்வ் ஆயிருக்க மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மேட் மர்டாக் அண்ட் ஜான், அதாவது டேர்டெவில் அண்ட் பனிஷர். அண்ட் இதை தவிர்த்து நம்மளுக்கு மெயின் கேரக்டரா ஹல்க்குமே காமிச்சிருக்காங்க. அதுக்காக நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணி ஷியல்க் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா அதுல ஹல்கே கேமியோ ரோல்ல வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சீரிஸ் பார்த்தவங்களுக்கு நாங்க ஏன் இப்படி சொல்றோம்னு புரியும்னு நினைக்கிறேன். சோ என் கேம்க்கு அப்புறம் நீங்க மார்வலை ஃபாலோ பண்றதை விட்டுருந்தீங்கன்னா நாங்க சொன்ன இந்த 2 சீரிஸ் பார்த்துட்டு வந்தாலே போதும். கதை இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி இல்ல எனக்கு சீரிஸ் பார்க்கலாம் டைம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபார் ஃப்ரம் ஹோம் அண்ட் நோவே ஹோம் மட்டும் பாத்துருங்க. சோ அவ்வளவுதான் கைஸ். எல்லாருமே கண்டிப்பா இந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்ணுவீங்கன்னு தெரியும். அதனால அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்பாயிலரையும் பாத்துறாதீங்க. டைரக்டா தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. படம் ரிலீஸ் ஆனோடனே ரிவ்யூல சந்திப்போம்.